கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் சீரியலையும் கூடிய சீக்கிரத்திலேயே முடிக்க போறாங்கங்க. இப்ப இறுதி கட்டத்த நெருங்கிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனாமிகா ஒரு நாடகத்த கொண்டு வராங்க. அதாவது நான் எல்லாருக்கும் விட்டு குடுத்துட்டு இந்த வீட்ட விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவ ஆரம்பிச்சுட்டாங்க. இறுதி கட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு வேளை திருந்திட்டாங்களோ என்னமோ தெரியல. அனாமிகா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்ட விட்டு கிளம்புற நேரத்துல பிரபா இருந்துகிட்டு, "நீங்க இந்த வீட்ட விட்டு வெளிய போக வேண்டிய அவசியமே இல்ல. நான் தான் போகணும்." அப்படின்னு நம்ம பிரபாவே வந்து பார்த்தீங்கன்னா, "வீட்ட விட்டு வெளியில போறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்ல, கோடீஸ்வரிக்கே இது மிகப்பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்ப தான் எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். "என்ன நீ இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற?" அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே, ஐஸ்வர்யா மேல இருந்து இறங்கி வராங்க. அவங்க வந்து என்ன சொல்லப் போறாங்க அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, "நானும் உன் கூடயே வந்துர்றேன். நானும் இந்த வீட்ல இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பிரபாவ கூட்டிக்கிட்டு நம்ம ஐஸ்வர்யா கிளம்பிடுறாங்க. எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனா கேட்கவே இல்ல. இது கேட்ட உடனே ஒரு பக்கம் கௌதமும், சித்ரா தேவியும் மனசுக்குள்ளாரயே பயங்கரமா சந்தோஷப்பட்டாலும், அவங்களும் ஒரு டிராமாவா போடுறாங்க. போக வேணாம், போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி வந்து 2 பேரையும் தடுத்து நிப்பாட்டி, "ஏன் இங்கேருந்து போறீங்க? போகாதீங்க" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. "இங்கேயே இருந்தோம்னா செத்தாலும் செத்து போயிடுவோம்" அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, "எப்ப இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டியோ, அதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம். வா கிளம்பி போயிடலாம்" அப்படின்னு கோடீஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரபாவையும், ஐஸ்வர்யாவையும் அழைச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இன்னிய எபிசோடு பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.